ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4 மாசத்துல நம்மளால ஒரு 2 கிராம் கோல்டு வாங்க முடியுமா? அதாவது 1/4 சவரன் தங்கம் வாங்க முடியுமா? அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து எஸ்டர்டே வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். 4 மாசத்துல 1/2 சவரன் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு சேலரி ரொம்ப கம்மி, ஸோ நான் எப்படி 4 கிராம் வாங்க முடியும்? ஸோ எனக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கோல்ட் ரேட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து 19th மார்ச். இன்றைக்கோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8290 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்து 40 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 1 கிராம் வந்துட்டு 114 ரூபா. நேற்றை விட 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரேட்க்கு 1 கிராம் 8290 ரூபா அப்படின்னா 1/4 சவரன் அதாவது 2 கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கிராம் கோல்டோட ரேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 16,580 ரூபா வருது. இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து நான் ஆவரேஜாக 16% போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2 கிராம் அப்படிங்கிறதுனால இயர்ரிங்கோ இல்லை ரிங்கோ இப்படி தான் எடுக்க முடியும். இயர்ரிங்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 21%, 29% வரைக்கும் கூட வேஸ்டேஜ் இருக்குது ஜிஆர்டியில். இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த கம்மல் வந்து 21% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஜிஆர்டியில் எடுத்தது தான். இந்த ரிங்குமே வந்துட்டு ஜிஆர்டியில் வாங்கினது தான். இதுக்கு வந்து 16% போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஆவரேஜாக ஒரு 16% வச்சு நான் வந்து கால்குலேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. 16% அப்படின்னா 2,652 ரூபா வருது. கோல்ட் ரேட் ப்ளஸ் வேஸ்டேஜ் சேர்க்கும்போது நமக்கு 19,232 ரூபா வருது. அது கூட நம்ம ஜிஎஸ்டி வந்து 3% ஆட் பண்ணணும். ஜிஎஸ்டி 3% சேர்க்கும்போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 577 ரூபா வருது ஜிஎஸ்டி மட்டும். ஸோ டோட்டலாக நமக்கு 19,809 ரூபா வருது. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 19,800 ரூபா அப்படின்னு நான் இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வாங்குறதுக்கு. நம்ம வாங்க போகிறது இன்னும் 4 மாதம் கழிச்சு. ஸோ அதுக்கு ஒரு 3 டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இயர்ரிங்காவோ இல்லை ரிங்காவோ இந்த மாதிரி ஜுவல்லாக வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி 1 கிராம் 8,290 ரூபா. இதே 4 மாதம் கழிச்சு இதே ரேட் இருக்காது. கண்டிப்பாக கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 எடுத்துக்கிறேன். இப்போ 2 கிராம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2 கிராமுக்கு மட்டும் 20,000 ரூபா வரும். அது கூட நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து 16% ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 3,200 ரூபா வரும். டோட்டலாக 23,200 ரூபா வரும். அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு 696 ரூபா ஜிஎஸ்டி மட்டும் வரும். ஸோ ரவுண்டாக 23,896 ரூபா வருது டோட்டல் அமௌண்ட். நான் வந்து இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 24,000 நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதம் தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஏப்ரலில் 30 டேஸ், மேல 31 டேஸ், ஜூனில் 30 டேஸ், ஜூலையில் 31 டேஸ். டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 122 டேஸ் வருது. அதுவே நீங்கள் வாரம் எவ்வளோ வீக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 வாரம் 3 நாள் வருது. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 200 ரூபா சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 122 நாளில் நம்மளால் 24,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே நீங்கள் வாரம் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1,415 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 17 வாரத்தில் உங்களால் 2,400 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயினாக வாங்குறது. இந்த காயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கிராம். இந்த மாதிரி பல்காக நம்ம 2 கிராம் ஒன் டைமில் ஒரே நேரத்தில் வாங்கணும் அப்படின்னா 4 மாதம் சேவிங்ஸ் பண்ணி 4 மாதத்தோட எண்டில் நான் இந்த மாதிரி 2 கிராமாக வாங்க போகிறேன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 1 கிராம் வந்து 10,000 ரூபாய் அப்படின்னா 2 கிராமுக்கு 20,000 ரூபாய் வரும். காயினை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து 2% போடுவாங்க. ஸோ 400 ருபீஸ் வரும். அப்போ 20,400 ரூபாய் வரும். அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 612 ரூபாய். டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 21,012 ரூபாய். நான் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணி 21,000 ரூபாய் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன். 4 மாதம் கழிச்சு நீங்கள் 2 கிராம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 21,000 ரூபாய் தேவைப்படும். இதுவே ரேட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி காயினாக எடுக்கிறோம் அப்படின்னா 21,000 ரூபாய் வருது. அதுவே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்ஸாக எடுக்க போகிறோம், ரிங்கோ இல்லை கம்மலோ ஏதோ ஒன்று எடுக்க போகிறோம் அப்படின்னா 24,000 ரூபாய் வருது. கிட்டத்தட்ட நமக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரூ. 3000 வருது. இப்போ இதோட சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு கோல்டு காயின் வாங்குறதுக்கு தேவையான அமௌண்ட், டார்கெட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 21,000. நம்ம வந்து 4 மாதம் கழிச்சு தான் வாங்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட 122 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு ரூ. 175 அப்படின்னு நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 122 நாளில் நம்மளால் ரூ. 21,000 ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வாரம் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 17 வாரம் இருக்குது. ஒரு வாரத்துக்கு ரூ. 1,235 அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா 17 வாரத்தில் கண்டிப்பாக உங்களால் ரூ. 21,000 ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வந்து செகண்ட் மெத்தட்கான சேவிங்ஸ் பிளான். இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்துட்டு அரை கிராமாக வாங்கி 2 கிராம் காயின் சேர்க்கறது. இந்த மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காயினும் அரை கிராம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்த்து அரை கிராம், மே மந்த் வந்துட்டு ஒரு அரை கிராம், ஜூன் மந்த் வந்து அரை கிராம், ஜூலை மந்த் அரை கிராம், இப்படி ஒவ்வொரு மாதமும் அரை கிராமா, அதாவது 500 மில்லிகிராமாக வாங்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா 2 கிராம் நமக்கு கிடச்சிரும். இப்போது ஏப்ரல் மந்த்து நம்ம அரை கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் வந்து 8,500 அப்படின்னா அரை கிராம் வாங்க போகிறோம். அரை கிராமோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 4,250. அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹75. அப்போ 4,325. அதுக்கு ஜிஎஸ்டி வந்து 3% போட்டாங்க அப்படின்னா ₹130 ஆட் ஆகுது. ஸோ நமக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ₹4,455 வருது. இது ஏப்ரல் மந்த்து ஒரு அரை கிராம் வாங்குறதுக்கு நமக்கு தேவையான அமௌண்ட்டு ₹4,455. இதுவே நம்ம வந்துட்டு மே மந்த் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு பார்க்கலாம். மே மந்த் 1 கிராம் வந்து 9,000க்கு விற்குது அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரை கிராம் வாங்குறதுக்கு நமக்கு ₹4,500 தேவைப்படுது. நான் இங்கே வந்துட்டு அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் வந்து 2% அப்படின்னு சொல்லி நான் கால்குலேஷன் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஜிஆர்டியில் ₹75 மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க, அதை வச்சு சொல்லியிருந்தேன். பட் இங்கே வந்து காயினுக்கு ஜென்ரலாகவே எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து 2% போடுறாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் வச்சு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ 2% வேஸ்டேஜ் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ₹90 வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ₹4,590 வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% சேர்க்கும்போது ₹138 ஆட் ஆகுது. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹4,728 வருது. இதுவே ஜூன் மந்த்து ஒரு அரை கிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, ஜூன் மந்த் வந்து 1 கிராம் ₹9,500 இருக்குது அப்படின்னா நம்ம அரை கிராம் வாங்குறதுக்கு ₹4,750 தேவைப்படும். அது கூட வேஸ்டேஜ் 2% நம்ம ஆட் பண்ணும்போது ₹95 ஆட் ஆகுது. ₹4,845 வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணும்போது ₹145 ஆட் ஆகுது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ₹4,990 வருது. அதுவே ஜூலை மந்த் வந்துட்டு நம்ம அரை கிராம் வாங்கணும் அப்படின்னா 1 கிராம் வந்து ₹10,000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அரை கிராம் வாங்குறதுக்கு ₹5,000 தேவைப்படும். அது கூட வேஸ்டேஜ் 2% ஆட் பண்ணும்போது ₹100 ஆட் ஆகுது. ₹5,100. அதுக்கு ஜிஎஸ்டி 3% அப்படின்னா ₹153 வருது. ஸோ டோட்டலாக ₹5,253 வருது. இது வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் நமக்கு தேவைப்படுற அமௌண்ட்டோட கால்குலேஷன் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் ₹4,455, மே மாதம் ₹4,728, ஜூன் மாதம் ₹4,990, ஜூலை மாதம் வந்து ₹5,100. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹19,273. இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ₹19,300 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ரேட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்ம பல்காக 4 மாதம் கழித்து 2 கிராம் வாங்குறதுக்கும் நம்ம எவ்ரி மந்த் அரை கிராம் வாங்கி 2 கிராம் சேர்த்துறதுக்கும் எவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். நம்ம அரை கிராம் மொத்தமாக வாங்கினோன்னா ₹21,000 வருது. அதுவே நம்ம எவ்ரி மந்த் அரை கிராமாக வாங்கி 2 கிராம் சேர்க்கும்போது நமக்கு ₹19,300 வருது. ஸோ நமக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து ₹1,700 நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது. நம்ம எவ்ரி மந்த் வாங்கும்போது நமக்கு ஒரு ₹1,700 பெனிஃபிட் கிடைக்குது. இப்போது எவ்ரி மந்த் வாங்குறதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏப்ரல் மந்தோட டார்கெட் அமௌண்ட் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹4,455. நான் இங்கே வந்து ₹4,500 அப்படின்னு ரவுண்டாக எடுத்துக்கிறேன். ஏப்ரல் மந்த் வந்து 30 நாள் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு ₹150 அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 30 நாளில் ₹4,500 ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே நீங்கள் வாரம் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ₹1,125 அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா 4 வாரத்தில் ₹4,500 சேவிங்ஸ் பண்ண முடியும். இப்போது மே மந்தோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மந்த்துக்கு வந்து ₹4,800, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ₹4,728. நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ₹4,800 எடுத்துக்கிறேன். மே மாதம் வந்து 31 டேஸ் இருக்குது. அப்போது
ஒரு நாளைக்கு ரூ. 155 அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா, 31 நாளையில நம்மளால ரூ. 4,800 சேவிங்ஸ் பண்ண முடியும். இதுவே நீங்க வீக்லி சேவிங்ஸ் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 1,200 சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா, 4 வாரத்துல உங்களால ரூ. 4,800 ஈஸியாவே சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வந்து மே மாசத்துக்கான சேவிங்ஸ் பிளான். இப்போ ஜூன் மந்தோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த்துக்கு வந்துட்டு ரூ. 4,990 வருது. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 5,000 எடுத்திருக்கேன். ஜூன் மந்த் வந்து 30 நாள் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ரூ. 165 அப்படின்னு நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா, 30 நாள்ல கண்டிப்பா ரூ. 5,000 சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே வாரம் சேவிங்ஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 1,250 சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, 4 வாரத்துல ரூ. 5,000 கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு ஜூன் மந்த்துக்கான அமௌண்ட் எப்படி சேவிங்ஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ். இப்போ ஜூலை மந்த்துக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் அமௌண்ட் வந்து நமக்கு ரூ. 5,253. நான் வந்து ரூ. 5,300 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன். ஜூலை மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 31 டேஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு ரூ. 170 அப்படின்னு நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா, 31 நாளையில நம்மளால ரூ. 5,300 ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே வீக்லி சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால், ஒரு வாரத்துக்கு ரூ. 1,325 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, 4 வாரத்தில் ரூ. 5,300 ஈஸியாக உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, கால் சவரன் அதாவது 2 கிராம் வாங்குறதுக்கான டிப்ஸு. நான் வந்து 3 விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து மொத்தமாக 2 கிராம் வாங்கலாம், இல்லை அரை கிராமாக பிரித்து 2 கிராம் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3ல் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் சஜஷன்ஸையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.